சரி, இப்போ நேற்றைய கிளாஸில் ஜூஜி பார்த்துருந்தோம். சரிதானே? இன்றைய கிளாஸில் 19ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுவோம். புது புக்காராக்களுக்கு என்ன பேஜுன்னு தெரியாது, பழைய புக்காராக்கள் 19ஆம் பக்கம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து அடர் அண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இந்த அடர் அண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்பும் விளங்குறதில்ல என்று சொல்கிறேன். பிகாஸ் இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இதுவரைக்கும் செஞ்சதுக்குள்ளே மிக வித்தியாசமாக இருக்க போகிறோம். சரிதானே? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்குள்ளே மிக சிம்பிளான ஒன்று இதுதான். ஏன்னா இதில் வரப்போகிற கேள்விகளும் சரி, இல்லாட்டி நம்ம செய்ய போகிற செய்முறைகளும் சரி, ஒரு சின்ன மெதட் தான். அதை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி அவர்கள் மாற்றி கேட்டாலுமே 2-3 ஆன்சர்ஸ் தான் வரும். அதை திரும்ப திரும்ப நம்ம இது கிளியர் ஆகிட்டுன்ற விடத்தையே அங்கே வர எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த கேள்வி பொதுவாக எல்லோரும் கஷ்டம்னு சொல்கிறேன். இது எஸ்ஐயும் சில டைம் தூக்கி போடுவாங்க. ஆனால் மிக மிக இலகுவான ஒரு துண்டு. சரிதானே? இப்போ அடரெண்டா என்னென்றெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வாசிக்கும். சரியா? 19ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்களா. அடர் கூட்டி என்று போட்டிருக்கு. சரிதானே? கணினிகளில் துவித இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இலக்க சுற்றாகும். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், மெஷின் லாங்குவேஜ் தான் கணினிக்கு விளங்கும் என்று. அப்படிப்பட்ட அந்த மெஷின் லாங்குவேஜ் என்றால் பைனரி நம்பர் சிஸ்டம், அந்த 0-1 வச்சு செய்கிற நம்பர் சிஸ்டம். சரிதானே? அப்படி அந்த 0-1 வச்சு செய்கிற அந்த நம்பர் சிஸ்டம்னால் உருவாக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்போ அப்படிப்பட்ட அந்த பைனரி நம்பர்ஸை கணினிக்குள்ளே கூட்டுறதுக்காக ஒரு சர்க்கியூட் ஒன்று செயற்படுத்தியிருக்காங்க. அதாவது சர்க்கியூட்னா அங்கே ஒரு சர்க்கியூட் இருக்கும். அதை நம்ம இங்கே லாஜிக்கலாக சர்க்கியூட்டு படிக்கும். அப்போ கணினிக்குள்ளே இப்படிப்பட்ட பைனரி நம்பர்ஸை கூட்டுறதுக்காக ஒரு சர்க்கியூட் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் என்னது? அடர். இப்போ நம்ம லாஜிக் கேட்டில் ஓவர் ஃபங்க்ஷன் படிக்கக்குள்ளலாம் ஒன்றும் கூட்டுப்பட்டால் ஒன்று படிச்சிருக்கோம். சரிதானே? உண்மையிலே பைனரியாக இருந்தாலும் ஒன்றும் கூட்டுப்பட்டால் 1-0 தான் வரும். அப்போ 1-0 வரும். 1-0 வருதுன்னா அதுக்கு என்ன நடக்குது, எப்படி அது வருமென்றெல்லாம் இங்கே தான் படிக்கப்போம். சரிதானே? இப்போ அதில் முதலாவது பாயிண்ட் வாங்கிட்டோம். 2வது பாயிண்ட் பாருங்களா. இது கணினியில் சிபியூவின் ஏஎல்யூ அதாவது ஏஎல்யூண்டா 2வது யூனிட்டில் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கேன். சிபியூவை வந்து அதாவது நம்மளோட ப்ரொசஸருக்குள்ளே அந்த நடுத்துண்டை மட்டுமே 3ஆக நம்ம பிரிக்கலாம். சரிதானே? ஒன்று வந்து ரெஜிஸ்டர்ஸ் மெமரி ரெஜிஸ்டர்ஸ் வரும். அதாவது கேஸ் மெமரி லெவல் 1ம் ரெஜிஸ்டரும் இதுக்குள்ள தான் இருக்க போகும். சரிதானே? படிச்சுட்டே அதெல்லாம் படிக்கல. சரி, அப்போ இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கொள்கிறேன். ஒன்யூமன் கட்டமைப்பு பண்ணி உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கிளாஸில் சொல்லி தந்திருக்கிறேன். லாஜிக் கேட்ஸில் ஏதாவது ஒரு கிளாஸில் சொல்லி தந்திருப்பேன். இன்புட் அவுட்புட் ப்ரைமரி ஸ்டோர் என்னது ஆரம்பித்து சொல்லியிருந்தது ஆகும். அதுக்குள்ளே தான் இது வரும். என்ன விஷயம் இல்லை. ஓயில் இருக்கு. ஓயில் இப்போ படிக்காதாக்கள் என்ன பண்ணுறது? எழுதிட்டு போவா பாருங்களா. ஒரு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் கன்செப்ட்ன்றதுக்கு அடிப்படையில் தான் தயாரிக்கப்படுது. சரி, இந்த செகண்ட் யூனிட்ல விரிவாக இருக்கு, நம்ம நார்மலாக பார்ப்போம். அந்த ஸ்டோர் கன்செப்ட்ன்றதை முன் வச்ச ஒரு ஆளுற பேர் தான் von Neumann. அந்த ஆள் தான் இந்த கன்செப்டை முன் வச்சார். அப்போ இப்போ இருக்கிற நவீன கம்ப்யூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, முதலாக உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டராக கருதப்படுறது, அப்படி உருவாக்கப்பட்ட எல்லாமே இந்த ஸ்டோர் கன்செப்டில் von Neumann கட்டமைப்புக்கு கீழே தான் உருவாக்கப்பட்டது. சரிதானே? இந்த von Neumann கட்டமைப்புன்னா என்னென்னா ஒன்றுமில்லை, ஒரு இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்கணும்னா அந்த இன்புட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த இன்புட்டுக்கு என்ன நடக்குது, அதில் டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குது. அதாவது இப்போ எடுத்தோடனே நம்மளோட மூளைதானே இப்போ நமக்கு சொல்லும், ஒரு ஆள் வாராங்க வழி விட்டு தள்ளி நில்லுங்கன்னு மூளைதானே நமக்கு சொல்லுது. அதே மாதிரி ஒரு இன்புட், ஒரு கட்டளை ஒன்று நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்கணும்னா அந்த கட்டளைக்கு என்ன நடக்குது, சிபியூ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுது, அதாவது ப்ரொசஸர் அதை என்ன மாதிரி வேலைகளுக்கு உட்படுத்துது என்றதை பற்றி சொல்கிற அந்த கட்டமைப்புக்கு பேர் தான் von Neumann கட்டமைப்பு. சரிதானே? von Neumann கட்டமைப்பை குறிக்கொள்ள பாருங்களாப்பா.
ஓகேடாப்பா, இதுதான் ஒன் இன்மன் கட்டமைப்பு. அதாவது இங்கே இன்புட் அண்டு குறித்து வச்சுக்கிறது வந்து இன்புட் டிவைசஸ், இங்கே அவுட்புட் அண்டு குறித்து வைக்கிறது அவுட்புட் டிவைசஸ் ஆகும் இருக்கலாம், அவுட்புட் ஆகும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்புட் ஆகும் இருக்கலாம், இன்புட் டிவைசஸ் ஆகும் இருக்கலாம். இங்கே இந்த ரெட் லைனால் குறிச்சிருக்கிற எல்லாமே தரவு பாய்ச்சலை குறிக்கும். அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ், இந்த மெமரி ப்ரைமரி மெமரி என்று எதை சொல்லுவோம்னா ரம்மை சொல்லுவோம். சரிதானே, ரம்மை மட்டும்தான் நம்ம ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம். அதாவது முதன்மை நினைவகம் என்று சொல்லுவோம். இது ஒரு டெம்பரரியான மெமரி, வாலடைல் மெமரி. இந்த வாலடைல் மெமரியில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து ஃபிளிப் ஃப்ளாப். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அதுக்குள்ளால போகாமல் விட்டு சென்றால் ரம்மில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும். அதால் தான் அதை வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க, அழித்தகு நினைவகம்னு சொல்லுவாங்க. அதாவது மின் பாய்ச்சல் வந்து துண்டிக்கப்படுற நேரம் அதில் செய்யப்பட்ட வேலைகள் எல்லாமே அழிஞ்சிடும். இதைத்தான் வாலடைல் மெமரி என்று சொல்லுவோம். அதாவது வாலடைல் மெமரி என்றால் அழித்தகு நினைவகங்கள். இந்த செகண்டரி மெமரி டிவைசஸ் வந்து அப்படி இல்லை, இது எல்லாமே வந்து அழித்தகா நினைவகங்கள், அதாவது நான் வாலடைல் மெமரி. இதுக்குள்ளால மின்னோட்ட பாய்ச்சல் வந்து நிறுத்தப்பட்டாலுமே அதுக்குள்ளே இருக்கிற எதுவுமே அழியாது, செய்யப்பட்ட வேலைகள் அப்படியே செவ்வாய் இருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த விலங்குகளுக்கு தரவு பாய்ச்சலை பற்றி மட்டும் சரி. இந்த எம்ஆர்ன்னு சொல்கிறது மெமரி ரெஜிஸ்டர், இதுக்கு கடைசியாக வரும். இந்த மெமரி ரெஜிஸ்டர்லேருந்து ப்ரைமரி மெமரிக்கு தரவு பாய்ச்சல் போகும், ப்ரைமரி மெமரியிலேருந்து மெமரி ரெஜிஸ்டருக்கு வரும். மெமரி ரெஜிஸ்டர்லேருந்து அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். இப்போ நம்ம அந்த அடர் எதுக்குள்ளே இருக்கின்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். சரியா, இந்த அடர் வந்து அந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டுக்குள்ளே இருக்குது. இது என்னென்னு இப்போ சொல்கிறோம். இங்கேருந்து இதுக்கு டேட்டா ஃப்ளோ வரும், இங்கேருந்து இதுக்கு டேட்டா ஃப்ளோ. டேட்டா ஃப்ளோன்னு ஒன்றும் இல்லை, தரவு பாய்ச்சல். அதாவது இந்த இன்புட்டோட சம்மந்தப்பட்ட தரவை எனக்கு இதை எப்படி பண்ணி தாண்டி இதுக்கு அனுப்பும், இது இப்படி பண்ணி தாண்டி இதுக்கு அனுப்பும், இதை எப்படி பண்ணணும் வேண்டி இதை அனுப்பும். சரி, அதே மாதிரி இன்புட் வந்து ப்ரைமரி டிவைசஸ், அந்த ப்ரைமரி மெமரி டிவைசஸோட கனெக்டில் இருக்கும். அவுட்புட்டும் வந்து அதோட கனெக்டில் இருக்கும். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸும் அதோட இருக்கும். இந்த ரெட் லைன்ஸ் வந்து டேட்டா ஃப்ளோவை காட்டுறது. அப்போ இந்த ப்ளூ லைன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னதான் நம்ம சாப்பிட்ற வேலையை கையும் வாயும் பார்த்தாலும், இல்லாட்டி பார்க்குற வேலையை கண் பார்த்தாலும், ஸ்மெல் பண்ணுற வேலையை மூக்கு பார்த்தாலும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறது நர்வ் சூடாக. எது கண்ட்ரோல் பண்ண போகிறது? மூளை கண்ட்ரோல் பண்ண போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை மூளை என்று அழைக்கிறது இந்த சிபியு. இந்த பாக்ஸில் போட்டிக்கிறது சிபியு. சரியா, அந்த சிபியுக்குள்ளே இருக்கிற 3 பாகங்கள், அதாவது 4 பாகம், ஒஃபிஷியலி 4 பாகம். ஆனால் நார்மலாக படிக்கிறது 3 பாகம் தான் படிப்போம். சரிதானே, பாருங்கள். கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், மெமரி ரெஜிஸ்டர். இதில் மெமரி தனியாக வரும், ரெஜிஸ்டர் தனியாக வரும். அதை நன்றி கடைசியாக சொல்கிறோம். இந்த 3 வந்து சிபியுக்குள்ளே இருக்க போகும். சரிதானே, இந்த 3 செக்மெண்ட்டையும் அடக்கினது தான் நம்ம சிபியுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட், இந்த கணினியின் மூளை என்று அழைக்கக்கூடியது இந்த சிபியு. அதையும் இன்னும் உள்ளுக்குள்ளால் பார்த்தோம்னா மெயின் மெமரி என்று அழைக்கக்கூடியது இதைத்தான், கண்ட்ரோல் யூனிட் தான். எல்லாத்தையும் பேர்லேயே இருக்குது. கண்ட்ரோல் யூனிட்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நீ என்ன வேலை பண்ணணும், நீ என்ன வேலை பண்ணணும், நீ என்ன வேலை பண்ணணும் அண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்று தான் கண்ட்ரோல் யூனிட். அதாவது நல்லா பாருங்க, எல்லாத்துக்குமே அதில் கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து போகும். சரிதானே, அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறது இதுதான். அப்போ எல்லாத்தோடையுமே கணக்கில் இருக்குது. இந்த டேட்டா ஃப்ளோ வந்து அப்படி இல்லை, டேட்டாஸோட கல்குலேஷன்ஸோட சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் டேட்டா ஃப்ளோ வரும். சரிதானே, இந்த கட்டமைப்புக்கு பேர் தான் பொன் நியூமன் கட்டமைப்பு. இதுக்குள்ளே வர இந்த ஏஎல்யூட ஃபங்க்ஷன் என்னென்னா அதை பாருங்க, அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட். அதாவது அந்த பேர் வந்து தமிழ் பேர் வந்து ஏதோ ஒரு பேர் வரும், எண்கணித தர்க்க அலகு. சரியா, அதாவது என்னென்னா கணிதத்தோடு சம்மந்தப்பட்டது, தர்க்க ரீதியாக இப்போ நம்ம படிக்கிற லாஜிக்கலோட சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்தையுமே என்னது சால்வ் பண்ண போகிறது. அதாவது கல்குலேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்ஷன் எடுக்கிற அந்த தர்க்க ரீதியாக யோசிக்கிறது, இது சரியா இது சரியா, ட்ரூ ஓ ஃபால்ஸ் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையுமே பார்க்க போகிறது இந்த ஏஎல்யூ தான். சரிதானே, இந்த மெமரி ரெஜிஸ்டர் அதுக்கேற்ற தகவல்களை இல்லை அடுத்ததாக செய்ய போகிற வேலைகளை பற்றின டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சு நீ அடுத்ததாக இந்த வேலை முடிய அடுத்த வேலையை நீ இதை செய்யணும்னு அந்த டேட்டாவை கொடுக்கும் போது, செஞ்சு முடிய நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இது டேட்டாவை கொடுக்கும்போது, திரும்ப அதை என்ன பண்ண போது அடுத்தது செய்ய போகிற வேலையை டேட்டாவை கொடுக்க போகுது. அதை செஞ்சு முடிச்சுட்டு இது திரும்ப கொடுக்கும்போது திரும்ப அடுத்ததாக செய்ய வேண்டிய டேட்டாவை கொடுக்க போகுது. இதுதான் இது 2 ஃபங்க்ஷன். சரிதானே, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வேலையை செய்ய போது, இது கண்ட்ரோல் பண்ண போது, அதுக்குரிய டேட்டாவை இதில் வச்சிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. இது திரும்ப இதை என்ன பண்ணுமெண்டா, இதோட நம்ம இன்புட் எனக்கு என்ன தேவைன்னு நான் இதுக்கு தான் கொடுக்க போகிறேன். ரம் என்ன பண்ண அதை தூக்கி ரெஜிஸ்டருக்கு கொடுத்துட்டு இது ஏஎல்யூ அடுத்த வேலையை முடிச்சதுக்கு பிறகு இந்த வேலையை கூட ரம் சொல்லும். சரிதானே, அப்போ ரம் சொல்கிற வேலையெல்லாம் சேமித்து வச்சு ஏஎல்யூக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறது தான் வர்ற வேலை.
செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் செஞ்சு முடிய கடைசியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சது வந்து திரும்ப தேவைப்படுதுன்னு அதை எடுக்கும். அந்த வேலை முடிஞ்சோடனே திரும்ப கடைசியாக பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ரெம்னரிக்கு எல்லாமே அழிஞ்சிருக்கு, மின்னோட்டம் நின்றுட்டுருந்தா. அதாவது வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரி டிவைசஸ் வந்து வாலட்டைல் மெமரி இல்லை, நான் வாலட்டைல் மெமரி. மின்னோட்டம் துண்டிக்கப்பட்டாலுமே உள்ளே இருக்கிற தரவுகள் அழிக்கப்படாது. அதால் தான் நம்ம வேலை செய்யக்குள்ள இதில் எடுப்போம். வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இங்கே ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். அந்த டேட்டா ஃப்ளோ தான் இது ரெண்டும். சரிதானே? நம்ம கடைசியாக அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதோ இல்லை அவுட்புட்டை கொடுக்குறதோ இந்த டேட்டா ஃப்ளோ. இப்போ என்ன விஷயம்னா, இந்த மெமரி ரெஜிஸ்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுதான் ஒன்றையுமே கட்டப்பட்டு பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஏ லெவலில் இந்த மெமரி ரெஜிஸ்டர்ஸ் அண்டையும் இன்னும் 3 பிரிக்கும். இது உண்மையிலே வரப்போகிறது ரெஜிஸ்டர் தனியாக வரப்போகுது. சரியா? ரெஜிஸ்டர் தனியாக வரப்போகுது. ரெஜிஸ்டர் பண்ணி தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது கேஸ் மெமரி லெவல் 1 என்று ஒன்று வரப்போகுது. சரிதானே? இவிடத்தை கேஸ் மெமரி லெவல் 2 என்று ஒன்று வரப்போகுது. கேஸ் மெமரி லெவல் 3 என்று வரப்போகுது. சரிதானே? இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறதுக்கு முதல் நீங்கள் யோசிக்கலாம். நேராக இப்போ நம்ம இன்புட் இதை வந்து ப்ரைமரி டிவைஸுக்கு கொடுக்கும். சரிதானே? ப்ரைமரி மெமரிக்கு கொடுக்கும். அப்போ ப்ரைமரி மெமரியே இதுக்கு அனுப்பலாமே. ஏன் இவ்வளோ நடுவில் இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சுருக்கேன்னா, இப்போ எல்லாரோட ஸ்பீடுமே ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே இப்போ நல்லா மேக்ஸிமம் பண்ணியிருக்கா இல்லை. சில பேர் வந்து டாப் லெவல் ஸ்பீடில் செய்வோம், சில பேர் வந்து நார்மல் லெவலான ஸ்பீடில் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த சிபியோட ஸ்பீடுன்றது கிட்டத்தட்ட ஒரு முயல்ற வேகத்துக்கு சமம். சரிதானே? இதோட கம்பேர் பண்ணக்குள்ள ரெண்ட வேகம்ன்றது ஒரு ஆமட வேகத்துக்கு சமம். சரிதானே? அதால் இதில் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இதால் ஈடு கொடுக்கலாம். ஏன்னா இது செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அதால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ இதில் ஸ்பீடை கூட்டுற முகமாக இதை விட ஸ்பீடானது இது. சரிதானே? அப்போ இதுக்கு கொஞ்சம் டேட்டா போகும். அடுத்தது இதை விட ஸ்பீடானது இதுக்கு அடுத்த டேட்டா போகும். இதை விட ஸ்பீடானது இதுக்கு அடுத்த டேட்டா போகும். இதிலேருந்து ரெஜிஸ்டருக்கு போகும். ரெஜிஸ்டர் தான் இருக்கிறதுக்குள்ளே ஆக ஸ்பீடானது. அதையும் விட ஸ்பீடானதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட இது 2 ஸ்பீடுமே ஈக்குவல். அதால் தான் ரெஜிஸ்டர் வந்து இதுக்கு டேட்டா அனுப்பும். அடுத்ததாக என்ன வேலை செய்யணும்ன்றதை ரெஜிஸ்டர் அனுப்பும். சரிதானே? ரெஜிஸ்டருக்கு கேஸ் மெமரி லெவல் 1 அனுப்பும். கேஸ் மெமரி லெவல் 1க்கு கேஸ் மெமரி லெவல் 2 அனுப்பும். கேஸ் மெமரி லெவல் 2க்கு கேஸ் மெமரி லெவல் 3 அனுப்பும். கேஸ் மெமரி லெவல் 3க்கு ப்ரைமரி மெமரி அனுப்பும். ப்ரைமரி மெமரிக்கு நம்ம அனுப்புவோம். சரிதானே? இப்போ இதுதான் ஒன் நியூமன் கட்டமைப்பு. இதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த கேஸ் மெமரி லெவல் 1ம் இந்த சிபியுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஒஃபிஷியலாக பார்த்தோம்னா 3 தான். ஆனால் அப்போ அவங்க 4 கட்டியிருந்தாலோ இல்லை 4 ஸ்பேஸ் இருந்தாலோ கேஸ் மெமரி லெவல் 1ஐயும் நம்ம குறிப்பிட்டு காட்டும். இது மொத்தமாக சேர்த்து மெமரி ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் பிரித்து கேஸ் மெமரி லெவல் 1 என்று எழுதலாம், ரெஜிஸ்டருக்கு எழுதலாம். இதுதான் ஒன் நியூமன் கட்டமைப்பு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா விளங்கும். அதில் என்ன சொல்லியிருக்கு, இது கணினியில் சிபியின் ஏஎல்யூவில் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இது வந்து ஒரு கூட்டலோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். சரி, அந்த கணினியில் துவித இலக்கங்களை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். சரி, சொல்லிட்டேன் தானே எப்படி. அப்போ இந்த கூட்டுறதோட சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எது பார்க்கும்? அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் என்ற அந்த கூட்டலோட சம்மந்தப்பட்ட தர்க்க ரீதியான வேலைகளோட சம்மந்தப்பட்ட ஏஎல்யூ தான் பார்க்கும். அப்போ இதை எதுக்குள்ளே நியாயப்படுத்திக்கணும்? ஏஎல்யூக்குள்ளே இருக்கணும். அப்போ இதுவும் ஏஎல்யூக்குள்ளே இருக்கணும். அந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. சரி, இவ்வளவுதான் அந்த பாயிண்டை சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடரின் வகைகள். இப்போதைக்கு இது உங்களுக்கு 2வது யூனிட்டில் கடைநிலையாக இருக்குது. இங்கே இப்போதைக்கு இந்த ஏஎல்யூண்ட என்னென்னு தெரியணும், ஏன் இந்த அடர் ஏஎல்யூக்குள்ளே இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிதானே? இந்த கட்டமைப்புக்கு பேர் வந்து ஒன் நியூமன் கட்டமைப்புனாப்பா. இந்த கேஸ் மெமரி லெவல் 1 எல்லாம் ஒன் நியூமன் கட்டமைப்புக்குள்ளே வராது. அப்படி எக்ஸ்ட்ராவாக அவங்க ஸ்பேஸ் வெட்டிக்காங்கன்னா இதுக்குரிய ஸ்பேஸாக தான் இருக்குது, குழம்பிட்டு நிற்கிறது. சரிதானே? ஓகே. இப்போ அடரின் வகைகள் அரை கூட்டி முழு கூட்டி, ஹாஃப் அடர் ரெண்டு ஒன்று இருக்கு, ஃபுல் அடர் ரெண்டு ஒன்று இருக்கு. இப்போ இதை பற்றி பார்த்தோம்னா இந்த அடர் முடியுது. சரிதானே? ஓகே. இப்போ பார்ப்போம். அரை கூட்டி ஏதாவது 2 உள்ளீடுகளுக்கான துவித இலக்கங்களை உள்ளீடாக பெற்று அவற்றினை கூட்டும் பணியினை மேற்கொள்ளும். சரிதானே? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு 2 உள்ளீட்டு பெருமானங்களை பெற்று, சரிதானே? இப்போ ஏபி என்று இருக்கண்டா, ஏபிக்கு நம்ம ட்ரிப்டபிள் என்னென்ன பெருமானம் போடுவோம்? 0 0 0 1 1 0 1 1 போடுவோம். சரிதானே? இப்படிப்பட்ட இந்த பைனரி நம்பர்கள் இருக்குதானே, அப்படி வார பைனரி நம்பர்களை கூட்டுவது தான் இதில் வேலை என்று சொல்கிறாங்க. அதாவது எப்படிப்பட்ட பைனரி நம்பர்கள் என்றால் 2 உள்ளீட்டுக்குரிய பைனரி நம்பர். மினிமம் இதில் 2 உள்ளீட்டு தான் கூட்டலாம். சரிதானே? அதுதான் இந்த அரை கூட்டிட மெயின் டிஃப்ரென்ஸ். அதை பற்றி கீழே பார்ப்போம்.
அந்த முதலாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2 உள்ளீடுகளுக்கானன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 உள்ளீடுகளுக்கானன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். அப்படி இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணணும்னா பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து அந்த மேலே இருக்கிறத கணினி துவித இலக்கங்களை கூட்டுவதற்கென்ற அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். சிபியின் ஏஎல்யூ என்றதையும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். சரி, இப்போ அரைக்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது பாயிண்ட் என்ன, ஏதாவது 2 உள்ளீடுகளுக்கான துவித இலக்கங்களை உள்ளீடாக பெற்று அவற்றினை கூட்டும் பணியினை மேற்கொள்ளும். அதாவது 2 உள்ளீடுகளை எடுத்து கூட்டும் பணியினை மேற்கொள்ளும். உழவு தெரிஞ்சுன்னா காணும். ஹாஃப் ஆர்டர்ன்றது என்ன, 2 உள்ளீடு எடுத்து கூட்டும் பணியினை மேற்கொள்ளும். இப்போ இக்கூட்டல் செயற்பாட்டின் போது இது கூட்டல் மற்றும் கொண்டு செல்லல் பெறுமதி கேரி அவுட் கவுண்ட், அதாவது கேரி அவுட் என்ற ஒன்றும் இதில் எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நானே, ஓர் கேட்லலாம் நம்ம 1/1 பார்த்துருக்கோம். அந்த 1 ஏன் வருது, அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றது இங்கே தான் பார்க்க போகிறோம். சரி, அந்த கேரி அவுட்ன்றது அந்த எக்ஸ்ட்ராவாக வர்றது தான் கவுண்ட். எனவே 2 வெளியீடுகளை கொள்கின்றது. சரிதானே. இப்போ அரைக்கூட்டிக்கான உண்மை அட்டவணையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்ததாக தர்க்க சுற்றை பற்றி பார்ப்போம். ஓகே, பாருங்கடா, இதுதான் ஹாஃப் ஆர்டருக்குரிய ட்ரூத் டேபிள். சரிதானே. இப்போ என்ன விஷயம் பண்ணால் ஹாஃப் ஆர்டர் வந்து 2 இன்புட்டை தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரிதானே. 2 இன்புட்டை எத்தனை சந்தர்ப்பம் வரும், 4 சந்தர்ப்பம் முன்னாடி. இப்போ சம்மண்டா உங்களுக்கு இருக்கிற ஐடியா என்ன, கூட்டல். சரி, கூட்டுவோம். 0 கூட்டின இடத்துல 0, 0 1 கூட்டினோம்டா 1, 1 0 கூட்டினோம்டா 1. இங்கே தான் பிரச்சனை வரப்போகுது. 1 கூட்டினோம்னா என்ன வரும், 0 1 வரும். ஆனால் நம்ம நியாயப்படி ஓகேட்டில் என்ன படிக்கும், 1 தானே போடணும். அப்போ உண்மையிலே என்ன நடக்குதுன்னா 1 கூட்டினோம்னா 1 0 தான் வரப்போகுது. சரியா. ஆனால் இந்த ஒன்றின் இப்போ இது வந்து 2 0 எடுக்கண்டா, இது வந்து 2 1 எடுக்குதான். 2 0 எடுக்கல 0 வரப்போகுது. இந்த கை என்ற என்னண்டா அந்த இங்கே வரப்போகிற அந்த 2 இங்கே கொண்டு வந்து 1 மாத்திரம்தான். இங்கே 1 கூட்ட போகிறோம். சரியா. 1 கூட்டினா 2 வரப்போகுது. இந்த 2 நம்ம பைனரியில் 2 போடலாம். அப்போ 0 போட்டுட்டு அடுத்த அடிப்பெருமானத்துக்கு, அதாவது 2 0 2 1 என்ற பெருமானத்துக்கு 1 கேரி பண்ணிட்டு வரும். அப்போ இங்கேயும் அதான் நடக்க போகுது. 1 கூட்டோம்னா 1 0 வரப்போகுது. அதாவது இந்த 0 வந்து 2 0 இடத்துக்குரியது. அந்த 1 வந்து நம்ம ஏற்கனவே வந்த 2 கேரி பண்ணிட்டு 1 மாத்திரம். அப்போ இங்கேயும் அதான் நடக்க போகுது. இங்கே பாருங்க, 1 கூட்டினா என்ன வரணும், 0 நார்மலாக வரும். கேரி பண்ணிட்டு போகிறது 1. அப்போ அந்த 1 தான் இது. சரிதானே. இந்த கேரி என்றால் அதான் என்ன அர்த்தம், இது 0 வரும், இதுவும் 0 வரும், இதுவும் 0. இங்கே 1 கேரி பண்ணலாங்க. இப்போ நல்லா பாருங்கடா, இந்த சம்முக்குரிய அவுட்புட்டை பார்த்தா ஏதாவது தனித்தர்க்க வாயில்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது ஞாபகம் வருதா, எக்ஸோர் வருது. வேறு ஏதாவது ஞாபகம் வருதா, அப்போ எக்ஸோர் தான் கிடையாது. அதாவது சம்மை நம்ம இங்கே எப்படி சொல்லலாம்டா, ஏஎக்ஸோ பி என்பதன் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே. விளங்கிட்டேன். அதை எப்படி என்னத்தை வச்சு சொல்ல வேண்டி இந்த ட்விட்டரில் வச்சு சொல்கிறோம். இனிமேல் நீங்கள் எப்படி கூட்டுதா கேரி பண்ணுதான்னு நான் சொல்லி வச்சுருக்கீங்கல்ல, 2 இன்புட்ற சம்மண்டா எக்ஸோர் பண்ணணும், அவ்வளோதான். சரிதானே. இப்போ அடுத்ததாக இந்த கேரியை பார்த்தா வேறு ஏதாவது தனித்தக்க வாங்கி ஞாபகம் வருதா, கேஷனை சொல்லுங்க. என்ன தனித்தக்க வாங்கி ஞாபகம் வருது, இதில் அவுட்புட்டை பார்த்தா அங்கே ஞாபகம் வருது. அப்போ இனி கரியை யோசிச்சு இப்படி கொண்டு கரி பண்ணுதா ரெண்டெல்லாம் யோசிச்சுட்டு கரி என்ன இங்கே, அவ்வளோதான். சரிதானே. எங்கே ஹாஃப் ஆர்டரில் ஃபுல் ஆர்டருக்கு வர மாதிரி. சரியா. A.B என்று வரப்போகுது. இப்போ ஓகே தானே. இதுதான் சம்மும் கரியும் என்னதுல ஹாஃப் ஆர்டரில். இப்போ இதில் சர்க்கியூட் எப்படி வரும்னா ஏயும் பியும் இருக்க போதும். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் எக்ஸோ பண்ணப்பட போதும். இதுக்குள்ளால வரப்போகிறது என்ன, எக்ஸோ பி என்ன, இங்கே என்ன
சம். அப்போ சம் தான் இது. ஓகே, இப்போ அடுத்தது அண்ட் பண்ண போகுது. இங்கே இதுக்குள்ளால வரப்போகிறது என்ன? சரிதானே? இங்கே வர சம்ம இங்கே ஹாஃப் அடரில் ட்ரூத் டேபிள் இருந்தால் இருக்கு. இந்த ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம சம் என்னென்னு எடுத்தோம், ஏஎக்ஸோர் பி என்று எடுத்தோம், கரி என்னென்னு எடுத்தோம், ஏபி என்று எடுத்தோம். சரிதானே? அதை வச்சு லாஜிக் டயக்ராமுக்கு ரீக்கம் இதான் அதுக்குரிய டயக்ராம். அதாவது ஹாஃப் அடருக்குரிய டயக்ராம் அப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு எக்ஸோரும் ஒரு கரியும் இருக்குது, ஒரு அண்டும் இருக்குது. சரிதானே? இப்போ ஓகே, கீழே வரணும் வாய்ச்சிட்டு வரும். அந்த உண்மையற்றவனை அந்த அறிக்கிறாப்பா அரைகுட்டிக்கான தர்க்க சுற்றும் அந்த அறிக்கை. மேற்படி உண்மையற்றவனையின் பிரகாரம் சம்மானது எக்ஸோரிற்கான விளைவையும் சொல்லிட்டேன் விளக்கம், கரியானது அண்டிற்கான விளைவையும் தருகின்றது. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். சம் அந்த சம் ஈக்குவல் ஏ எக்ஸோர் பி, கரி ஈக்குவல் ஏபி. நீங்கள் ஒன்று நோட் பண்ண தவிர எல்லாமே தந்திருக்கேன். சரிதானே? இப்போ எக்ஸோரிற்கு சமனான சொப் மற்றும் பொஸ்கோவைகளை பயன்படுத்தி அரைக்கூட்டிற்கான தர்க்க சுற்றை வடிவமைத்தல். கீழே என்ன சொல்லியிருக்கு? அண்ட் ஓர் மற்றும் நோட் வாயில்களை மாத்திரம் பயன்படுத்தி அரைக்கூட்டிக்கான தர்க்க சுற்றை வடிவமைத்தல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த எக்ஸோர் நமக்கு இருக்கக்கூடாது, அண்டும் ஓர் கேட்டும் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சில கிளாஸுகளுக்கு முன்னாடி, அதாவது போன கிளாஸ் யூஜி படித்தோம், அதுக்கு முன்னாடி கேமப் படித்தோம். கேமப்புக்கு முன்னாடி என்ன படித்தோம்? எக்ஸோர் எக்ஸ்னோருக்கான சொப்பொசன் ஒன்று படிச்சுட்டு தானே. ஓகே, அப்போ அதை நம்ம தனியாகவே படிச்சுட்டோம். இங்கே இருக்கிறது 2 இன்புட் எக்ஸோர். 2 இன்புட் எக்ஸோருக்குரிய சொப் என்னென்னு வரும்? கட்டாயம் தெரிஞ்சாமல் பார்த்தாவது சொல்லுங்க ஆகும். 2 இன்புட் எக்ஸோருக்கான சொப் அப்படி வரும். சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சாலே மிச்சம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கல. நான் கடைசி கிளாஸில் சொல்லி தருவேன். சொல்லுங்க, 2 இன்புட் எக்ஸோருக்கான சொக்கோவே எப்படி வரும்? நோட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்களேன். சும்மா வாசிங்களேன், அதில் என்ன இருக்குது? இப்போ ஏ பார் இருக்குன்னா ஏ பார் பி என்று சொல்லுங்க. ஏ பார் பி, ஏ பார் பி, பி பார் ஏ. இப்போ அதுக்குரிய பொஸ் எப்படி வரும்? ஏ ப்ளஸ் பி, ஏ பார் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. சரி, இப்போ நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. சொப்பண்டா ஒன்று, சம்பு சொப்பண்டா ஒன்று. இவ்வளோ நாள் படிச்சுட்டோம். பாரு இங்கே பாரு, சொப் இந்த 2 இன்புட் எக்ஸோருக்குரிய சொப்பை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். மிச்ச 2 இன்புட் எக்ஸ்னோருக்குரிய சொப் ஞாபகம் வரும், பொஸ் ஞாபகம் வரும், 2 இன்புட் எக்ஸோருக்குரிய பொஸ்ஸும் ஞாபகம் வரும். சரிதானே? எப்படின்னா இங்கே இருக்கிற சொப்பை எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு பார் போட்டு இன்னொன்றுக்கு பார் போட்டெல்லாம் இருக்கும். அதாவது ஒன்று விட்டு ஒன்று பார் போட்டிருக்கும். இதை வச்சுட்டு இதில் பொஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதில் ஒன்றுக்கு தானே பார் போட்டிக்கும், அங்கே ரெண்டுக்குமே பார் போட்டிக்கும். சரிதானே? அடுத்ததா இதை வச்சுட்டு எக்ஸ்னோர்ல சொப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே ஒன்றுக்கு தானே பார் போட்டிக்கு, அங்கே எப்படி இருக்குமெண்டா இவிடத்தை 2 பாரும் போட்டு இந்த பார் இல்லாமல் இருக்கு. இங்கே ஒன்றுக்கு பார் போட்டிக்கு, அங்கே ரெண்டுக்குமே பார் போட்டிக்கும். அதில் சொப்பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதில் பொஸ்ஸை கண்டுபிடிக்கலாம் தானே. அந்த 2க்கு பார் போட்டிங்கன்னா இதுக்குள்ள ஒன்று விட்டு ஒன்று பார் போட்டிங்க. இவ்வளோதான் கண்டுபிடிக்கணும் மேலே. இதை நான் அன்றைக்கு தனி கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த எக்ஸோருக்கு பதிலாக இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணி கீழே சொல்கிறாங்க. கீழே கொள்வோமா? இப்போ வழக்கமாக இருந்த மாதிரி தான் இந்த இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸோர் நமக்கு வரக்கூடாது, அண்ட் கேட்டும் ஓர் கேட்டும் தான் வரணும். அதாவது எக்ஸோருக்குரிய இந்த பொஸ்ஸையும் சொப்பையும் பொஸ்ஸையும் வச்சு கிட்ட சொல்கிறாங்க. சரிதானே? இப்போ ஏபி என்று இருக்கு. சரிதானே? ஏபி என்று 2 இன்புட் இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அண்ட் கேட்டுக்கு இருக்கணும். இது வழக்கமாக வர மாதிரி தான். இதுக்குள்ள கை தான் வரப்போது, ஒரு மாற்றமும் இல்லை. சரிதானே?
இப்போ இந்த எக்ஸோர் இவ்விடத்தை இருந்த இந்த எக்ஸோர் பிரதேசத்துக்கு பதிலாக நமக்கு இது ரெண்டுமே வரணும். சரிதானே? அதாவது இது வரணும் இல்லாட்டி இது வரணும். இப்போ அதை வச்சு எப்படி கீறலாம்னா ஒன்றும் இல்லை, இது அப்படி அங்கே உருவாக்கிக்கணும்னா சரி. எக்ஸோருக்கு பதிலாக இது வந்து எக்ஸோருக்கு சமன். சரிதானே? அப்போ இந்த எக்ஸோர் இருக்கிற இடத்த இதை பிரதியிட்டோம்னா சரி, இதுவும் எக்ஸோருக்கு தான் சமன். அப்போ இந்த எக்ஸோர் இருக்கிற இடத்த இதை உருவாக்கணும்னா சரி. சரிதானே? இப்போ எப்படி உருவாக்கலாம்? இங்கே ஏ பார் பி இருக்கு, பி பார் ஏ இருக்கு. சரிதானே? அப்போ எனக்கு தேவை ஏ பார் பி, கீழே போட்டுக்கொள்ளுங்கப்பா, பி எடுத்துக்கொள்கிறேன், பெருக்கிட்டேன். அடுத்தது எனக்கு தேவை ஏ, இங்கே பி பார் போடுறேன், கீழே போட்டுக்கொள்கிறேன், பெருக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையுமே கடைசியாக கூட்டி விடணுங்களா? அதுக்குள்ள வரப்போகிற இதுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க. சம்பருமா? சம்பரம். அவன் 3 கிளாஸ் கழிச்சு வந்தீங்க. அதாவது ஒன்றும் இல்லைடாப்பா, நம்ம பார்த்துருந்தோம் ஹாஃப் அடரில் சம் அப்படி சொல்லுவோம், எக்ஸோரை வச்சு சொல்லுவோம். இப்போ எக்ஸோர் இருக்கிற இடத்த அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எக்ஸோர் வரக்கூடாது, அண்டும் நொட்டும் ஓரும் தான் வரணும், அதாவது அடிப்படை தர்க்க வாய்கள் மட்டும்தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸோருக்கு நமக்கு சொப்போஸ் தெரியும் தானே. அப்போ அந்த சொப்போஸ் எதை வச்சு உருவாக்கிருக்கு? நொட்டையும் எண்டையும் ஓரையும் வச்சு தான் உருவாகிருக்கு. மாறி மாறி ரெண்டுமே அதுகளை வச்சு தான் உருவாகிருக்கு. அப்போ அந்த ரெண்டையும் கொண்டு வந்து அவருக்கு பிரதி விட்டோம்னா சரி, இந்த அரிக்கிற இந்த துண்டு மொத்தமாக எதை குறிக்கும்? எக்ஸோட குறிக்கும். ஏன்னா இது எக்ஸோருக்குரிய சொல். சரிதானே? இது வந்து எக்ஸோரை குறிக்கும். சரிதானே? இது வந்து எக்ஸோருக்குரிய சொல். அந்த கீரை இருக்கிற இடத்த இதை கீறிக்கொள்ளுவோம். மற்ற பொஸ்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்டுன்னா கேட்டுக்கொள்ளுவோம். நிறைய பொஸ்ஸு பண்ணி போகும். அதாவது அது இருக்கிற இடத்த இதை அப்படியே பிரதிக்கணும், ரெண்டா உருவாக்கணும். உருவாக்கினா சரி, இதை கீறிக்கொள்ளுங்கடாப்பா. கீறிட்டு ஓகேடாப்பா பார்த்து கொடுங்க. இப்போ ஹாஃப் அடர் முடிஞ்சு. சரிதானே? ஹாஃப் அடர் அந்த பின்பக்கத்தை திருப்பி கொள்ளுவோம். அந்த பழைய புக் இருக்கிறார்கள். சம்முக்கு வந்து அந்த 3 ஈக்குவேஷனுமே தந்துட்டாங்க. சரிதானே? அதாவது நம்ம அந்த அதில் பொஸ்ஸையும் யூஸ் பண்ணலாம், சொப்பையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸோபியும் யூஸ் பண்ணலாம். கரிக்கு ஏபி தான். சரிதானே? இப்போ முழு கூட்டிக்கு வரணும். ஏதாவது 3 உள்ளீடுகளுக்கான துவித இலக்கங்களை உள்ளீடாக பெற்று அவற்றினை கூட்டும் பணியினை மேற்கொள்ளும். அதாவது இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது வந்து 2 இன்புட், அதாவது ஹாஃப் அடர்ன்னு பார்த்தோம். ஃபுல் அடர் என்னன்னா 3 இன்புட்டை கூட்ட போகுது. இவ்வளோதான் வித்தியாசம். சரிதானே? இப்போ இக்கூட்டல் செயற்பாட்டின் போது இது கூட்டல் மற்றும் கொண்டு செல்லல் பெறுமதி, அதாவது நம்ம ஏற்கனவே வதக்கறியோம் தானே எனும் 2 வெளியீடுகளை மேற்கொள்ளுகின்றது. அதாவது முழு கூட்டிக்கான உண்மை அட்டவணை இன்னொரு உண்மை அட்டவணை வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் கூட்டி பார்த்துட்டு கேரி பண்ணுற பிட் வந்துச்சுன்னா தூக்கியா கிளம்புவோம். சரிதானே? அதை நோம்பலாக பார்த்தாலே விளங்கும். இப்போ ஹாஃப் அடருக்கு சொல்லிட்டேன் சரியா உண்மை அட்டவணையை வச்சு. இங்கே வந்து அதே மாதிரி தான் கூட்டிட்டு கேரி பிட் வருதுன்னா அதை தூக்கியா கதை போட போகுது. சரிதானே? ஓகே. இப்போ அதில் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்க போகிறோம்னா இந்த 3 இதை கூட்டுறது மட்டும்தான். அதுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்களா. 3 ஒன்றை கூட்டுறோம். சரியா? கூட்டினா 3 வரப்போகுது. 3 வரப்போகுதுன்னா 2 பிட்டை தான் நம்ம தூக்கிடும். சரியா? அப்போ மிச்சம் ஒன்றை கீழே போடுவோம். 2 பிட்டை இங்கால மாற்றுற டைம் என்னென்ன வரப்போகுது? அதுவும் ஒன்றாக வரப்போகுது. அப்போ சம்பளையும் கொண்டு வரும், கரையிலையும் கொண்டு வரும். சரிதானே? 2 பூஜ்ஜியத்துலேயும் ஒன்று, 2 ஒன்றுலையும் கொண்டு வரும். 2 பிட்டை தூக்கி இங்கே வாழ்ந்துருக்கேன், அதனால் இங்கே ஒன்று. அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ள குழப்பம் இருக்கும். இப்போ டயக்ராமை சொல்லித்தராங்க. சரிதானே? டயக்ராம் எப்படி வரணும்னா இதுக்குரிய டயக்ராம் அந்த சம்மை நல்லா பார்த்தேன்டா விளங்கும். சம் எதுக்குரிய உண்மை அட்டவணை மாதிரிச்சு, எதுக்குரிய தனித்தக்க வாயிலுக்குரிய வெளியீடு மாதிரி, எக்ஸோர் மாதிரிக்கு 3 இன்புட்டுக்குரிய எக்ஸோர் மாதிரி. சரிதானே? அப்போ இங்கேயுமே சம்மை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 3 இன்புட்டுக்குரிய எக்ஸோர் தான் சொல்லுவோம். ஏ எக்ஸோர், பி எக்ஸோர், சி. சரிதானே? அதெல்லாம் பார்த்துக்கணுங்களா? அப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து கரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கரி எப்படி தருவோம்னா, அதாவது சம்மை எப்படி தருவோம்னா 3 இன்புட்டை தனி கூட்ட போது அப்போ ஏஎக்ஸோ பிஎக்ஸோ சி என்றது மூலமாக சம்மை தருவோம். சரிதானே? மற்றது என்னடாப்பா கரி. கரி எப்படி தருவோம்னா
ஏபி சக பிசி சக ஏசி என்று தரும். சரிதானே? அதாவது 3 இன்புட்டையுமே 2 மாறி மாறி பெருக்கி விட்டோம்னா கேள்வி வந்து இது அவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதாவது அதில் சம்ம இதில் கரிய இதில் சம்ம இதில் கரிய. இப்போ கீழே பாருங்க, மேற்படி உண்மை அட்டவணையின் பிரகாரம் சம்மானது எக்ஸோரிற்கான வரிவில வினை, அதாவது சம்மன்றது 3 இன்புட்டையுமே எக்ஸோர் பண்ண வரிவில வினையும் ஏபி கரியானது ஏபி சக பிசி சக ஏசியிற்கான வரிவில வினையும் தருகின்றது. சரிதானே? அந்த கரிக்குரிய உண்மை அந்த வெளியீடு இருக்குதானே, அதை நீங்கள் ஏபி சக பிசி சக ஏசி என்றதன்படி பார்த்தீங்கன்னா எப்படி வருமெண்டா, சரி நான் அதை எடுத்து காட்டுவேன் அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது. அந்த உண்மை அட்டவணையாக கொஞ்சம் போடணும், போட்டு போடணும். ஓகே, இப்போ இதை ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். 0 0 0 கூட்டினோம்டா சம் வந்து 0 தான், கரையும் 0 தான். 0 0 0 1 கூட்டினோம்டா 1, இங்கே 0 வரப்போகுது, இங்கேயும் 1 வரப்போகுது, இங்கேயும் 0 வரப்போகுது. இங்கே 1 1 கூட்டுறதால இது 0 வரப்போகுது, கரிபிக்கு வந்து 1 வரப்போகுது. திரும்ப இங்கே வந்து 1 வரப்போகுது, இங்கே 0 வரப்போகுது, இங்கே வந்து 0 வரப்போகுது, இங்கே 1 வரப்போகுது, இங்கேயும் 0 வரப்போகுது, 1 வரப்போகுது, இங்கே 1 1 வரப்போகுது. இதுக்குரிய ரீசன் ஏற்கனவே கழிச்சிட்டோம். சரிதானே? இப்போ நல்லா பாருங்களா, இந்த சம்மை பார்த்தேன்டா இது எப்படி இருக்க போகுதுண்டா, சம் வந்து இதை நேரடியாக சொல்லலாம். ஏஎக்ஸோ பிஎக்ஸோ சிக்குரிய உண்மையற்றவங்க மாதிரி இருக்கு. சரியா? இந்த சம்முக்குரிய வெளியீடு. இந்த கரைக்குரிய வெளியீடு எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஏபி சக பிசி சக ஏசின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, ஒரு உண்மையற்றவனையில் வெளியிட தந்துட்டு சமன்பாடை கேட்காங்கண்டா, அதில் சமன்பாடை கேட்காங்கண்டா ஒன்றும் இல்லை, அந்த கேரி ஈக்குவல் போட்டுட்டு இதில் பொஸ் இல்லாட்டி சொப்பு எழுதணும். இப்போ இந்த கேரிக்கு பயிலாக கியூ அண்ட் இருக்கேன்னு வைப்பாங்க. சரியா? கியூ அண்ட் இருக்கேன்னா அந்த கியூவுக்கும் இதில் 0 மினிக்கு 1 மினிக்கு சரி, வேறு ஒன்று புதுசாக இல்லை. அப்போ 0யும் 1யும் மையமாக வச்சு சொப்போ பொஸ்ஸோ நம்ம இதில் எடுக்கலாம் தானே. அந்த தனியாக எடுக்கிற சொப்பும் பொஸ்ஸும் இருக்கு தானே, அந்த சொப்பும் பொஸ்ஸும் தான் இந்த உண்மையற்றவனோட சமன்பாடு. அப்போ இதில் ஒரு புது விஷயம், இது உங்களுக்கு கேள்விகள் மூலமாக தான் சொல்லி தரலாம். இதில் நல்லா பாருங்கள், ஒரு உண்மையற்றவனையை தந்துட்டு இல்லாட்டி ஒரு உண்மையற்றவனையை நம்ம உருவாக்கினதுக்கு பிறகு நம்ம செஞ்ச எஸ்ஏ எல்லாத்துக்குமே இப்படி தான் சமன்பாடு. சரிங்க? ஒரு உண்மையற்றவனையை போட்டுட்டோம். சரியா? உண்மையற்றவனையில் இப்போ நமக்கு தேவை சமன்பாடு. ஒரு என்னது, ஒரு இதில் சமன்பாடு நமக்கு தேவையில்லை. அதாவது இதில் ஒரு சமன்பாடு, ஒரு வெளியிட்ட சமன்பாடு நமக்கு தேவையில்லை. அந்த உண்மையற்றவனை தானே, அந்த உண்மையற்றவனையை தான் நம்ம எந்த ஒரு கேள்விக்குமே ஃபஸ்ட்டாக போடணும். எஸ்ஐ கேள்வி எல்லாத்துக்குமே உண்மையற்றவனை தான் போடணும், அவங்க தார கண்டிஷன்ஸை வச்சு. சரியா? அப்படி அவங்க தார கண்டிஷன்ஸை வச்சு உண்மையற்றவனையை போட்டுட்டாங்க. அந்த உண்மையற்றவனைக்குரிய பொஸ் இல்லாட்டி சொப்பு எடுக்கலாம் தானே. எடுக்க போகிற அந்த பொஸ் இல்லாட்டி சொப்பு தானே அந்த உண்மையற்றவனையில சமன்பாடு. அதை சுருக்கினோம்னா அந்த உண்மையற்றவனையில சுருக்கின சமன்பாடு கிடைக்கும். இப்போ உண்மையற்றவனையில எது குறையிருக்கு 4 0 4 0 இருக்கு. நம்ம வந்து அங்கே வந்து சொப்பு நம்ம அதை எழுதிட்டாங்க. அப்போ வந்து சொப்பு எடுக்கும். சரியா? சொப்பு ஈக்குவேஷன் எழுதி கொள்வோம். அதுக்குரிய சொப்பு ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுது, முதலாவது மீன் டேர்மை வருஷம் சொல்லுவாங்க. A plus B plus C. மீன் டேர்ம் AB. முதலாவது மீன் டேர்ம்னா முதலாவது ஒன்று வரதாண்டா மீன் டேர்ம். இது A bar BC. ஓகே, அடுத்தது கிறிஸ்டி சொல்லுவாங்க மீன் டேர்ம். அடுத்த ஒன்று அங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த லைன் இதுக்குரிய அவுட்புட் தான் எடுக்கணும். AB bar C. அடுத்தது யூனியன் சொல்லுவாங்க ABC bar. இப்போ அடுத்தது நான் சொல்கிறேன் ஏபிசி. பரவாயில்ல, மிச்சம் எல்லாரும் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்குறது. அப்போ இப்போ இந்த அவுட்புட் கேரிக்குரிய சமன்பாடு எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு உண்மையற்றவனையாக கருதினோம்னா இந்த உண்மையற்றவனைக்குரிய சமன்பாடை தருகட்டு கேட்டாங்கன்னா அதுக்குரிய சொப்பில் அடிப்போஸ் எழுதணும். அதான அதுக்குரிய சமன்பாடு. சரிதானே? இப்போ இதில் சுருக்கின சமன்பாடு தான் நமக்கு அங்கே தந்திருக்காங்க. அப்போ இதை சுருக்குவோம். இதை பூலியன்ஸ் லோ யூஸ் பண்ணி சுருக்கணுமா? எனக்கே படிச்சிட்டேன். அவங்க பூலியன்ஸ் லோ வந்து கேட்டால் மட்டும்தான் பூலியன்ஸ் லோ யூஸ் பண்ணி சுருக்கணும். அப்போ ஸ்டாண்டர்டாக
சொப்போ பொசோ வாரட்டை. அப்படி கேட்காத பட்சத்தில் நம்ம கேமப்போ போட்டு சொல்லிட்டு வேலையை பார்த்து போகலாம். ஏபி சி 0 0 0 1 1 1 1 0 0 1 0 இன்னொரு விஷயமா இப்படி நம்ம உண்மையட்டவணையிலேருந்து தான் சமன்பாடு எடுக்கணும். அப்போ இந்த ஏ பார் பிசி என்றது 0 1 1 தான் உண்மையட்டவணையில் இருந்திருக்கும் வந்துட்டு நம்ம இங்கே ஃபீல் பண்ணுவோம் சரிதானே. ஆனால் நல்லா யோசிக்கணும், நம்மக்கிட்ட உண்மையட்டவணையே இருக்கு. அப்போ அந்த கதை வச்சு யோசிக்கணுமா? நேராக பார்ப்போம். இந்த ஒன்றுக்கு நேரம் என்ன இருக்குது? 0 1 1 0 1 1 இங்கே ஒரு ஒன்று போடணும் சரிதானே. 0 1 1 அடுத்ததாக போடுவோம் 1 0 1 1 0 1 இங்கே ஒரு ஒன்று போடுவோம். அடுத்ததாக போடுவோம் 1 1 0 1 1 0 அடுத்ததாக போடுவோம் 3 1 அடுத்த ரெண்டு வரப்போம் சரிதானே. மிச்சம் எல்லா இடத்துக்குமே 0 வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தனியாக இருக்கிறார்களுக்கு தான் முதல்ல ஜோடி சேர்க்கணும். ஏன்னா மிச்சாக்கள் வேறு ஆரோடனாலும் ஜோடி சேர்ந்து விடுவாங்க. இவருக்கு இவரை விட்ட ஆள் இல்லை, அப்போ இவரை சுற்றி ஒரு வட்டம். இவருக்கு இவரை விட்ட ஆள் இல்லை, அப்போ இவரை சுற்றி ஒரு வட்டம் சரிதானே. இவருக்கு இவரை விட்ட ஆள் இல்லை, இவரை விட்டு சரிதானே. என்ன பண்ணலாம்ப்பா? சரியா தான் என்ன பண்ணி கொஞ்சம் பார்த்து கொடுங்களா? அங்கே நீங்கள் உண்மையிட்டவனை செக் பண்ணிக்கணும் சரிதானே. எப்படி வருமெண்டா இதை தூக்கி இங்கே போடுவோம். தூக்கி வச்சோம்டா ஏ வரப்போகுது, சாரி பி வரப்போகுது. இதுக்குரியதை எடுப்போம். தூக்கி வச்சோம்டா ஏ வரப்போகுது ஏசி. இதை எடுப்போம் ஏபி. அப்போ இது இந்த கியூக்குரிய சமன்பாடு இங்கே எப்படி தரப்படும்னா ஏபி சக பிசி சக ஏசி சரியா. இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க கரிக்குரிய சமன்பாடு எப்படி தரப்படும்னா ஏபி சக பிசி சக ஏசி. இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க சரிதானே. இதுதான் இதுக்குரிய ப்ரூஃப். இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். சிபியூவில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அரைக்கூட்டி மற்றும் முழுக்கூட்டிகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. வேறுபடுத்தக்கூடிய ஒப்பிடு தந்திருக்காங்க, வேறுபாடு தந்திருக்காங்க. இது எம்சிக்யூவில் கூட்டுக்கல்வியாகவும் கேட்கலாம், எஸ்ஏ கல்வியில் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம், ஸ்டெட்ஸை கல்வியிலையும் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஒப்பிட பாருங்கடா, இரண்டும் துவித எண்ண கூட்டுகள் தான் பயன்படுது சரிதானே. அடுத்தது இரண்டுமே சம் கவுண்ட், ரெண்டுக்குமே சம்மும் இருக்கு கவுண்ட்டும் இருக்கு. இரண்டுமே சம்மின் வருவிலா, இரண்டுக்குமே சம்ட வருவிளைவு எக்ஸோர் நேர்த்தான் சரிதானே. ரெண்டுலேயுமே சம்முக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸோர் பண்ணோம்னா வந்துடும். இப்போ வேறுபாடை பார்ப்போம். அரைக்கூட்டியில் இரண்டு உள்ளீடுகள், அரைக்கூட்டியில் 2 உள்ளீடா, முழுக்கூட்டியில் 3 உள்ளீடுன்னு சொல்கிறாங்க சரிதானே. ஓகே, அப்போ நடுவில் சிஎஸ்ல சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சரி. இப்போ வேறுபாடுகள் பார்த்துட்டு ரெண்டுலையுமே உள்ளீடுகள் சரி, ரெண்டுலையுமே அரைக்கூட்டியில் 2 உள்ளீடு, முழு கூட்டியில் 3 உள்ளீடு சரியா. அடுத்ததா அரைக்கூட்டியில் கவுண்டின் விளைவு ஏபியால் தரப்படும். இங்கே வந்து ஏபி சக பிசி சக ஏசியால் தரப்படும். இது அவ்வளோதான் அதுக்குரிய வித்தியாசம் சரிதானே. 2 அரைக்கூட்டிகளை பயன்படுத்தி ஒரு முழு கூட்டிற்கான தர்க்க சுற்றை அமைத்தல். இதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு கீறிக்கொள்கிறேன். சரி, இப்போ இதுதான் 2 அரைக்கூட்டிகளை பயன்படுத்தி முழு கூட்டி அமைக்கிறது சரிதானே. இப்போ நல்லா பாருங்களாப்பா, ஒரு எக்ஸோர் ஒரு அன்கேட் என்றால் ஒரு அரைக்கூட்டி சரிதானே. இன்னொரு எக்ஸோர் இன்னொரு அன்கேட் என்றால் அது 2 இன்னொரு அரைக்கூட்டி. அப்போ 2 அரைக்கூட்டியுமே யூஸ் பண்ணி என்ன அமைச்சிருக்கோம், ஒரு முழு கூட்டியாக அமைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சி அவுட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த சி அவுட்டுக்குரிய இதை எப்படி வேணுமெண்டா அது மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இதன்படி பார்த்தோம்னா சாரி, சி அவுட்டுன்னு அடுத்த செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதை பார்ப்போம் சரிதானே. சம்முக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் சம் எப்படி வருதுன்னா ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி என்று வருது சரிதானே. இந்த சி இங்கே கூட இங்கே எக்ஸோர் ஆகுது. ஏ எக்ஸோர் பி
ஸோ ஏஎக்ஸோர் பி எக்ஸோர் சி என்று வருது. ஆனால் நம்ம படித்ததன்படி முழு கூட்டிட சம் எப்படி வரணும்? ஏஎக்ஸோர் பி பி எக்ஸோர் சி என்று வரணும். அப்போ இதுவும் சமன் என்று காட்டிக்கொள்ளலாம். இது வந்து 2 அரைக்கூட்டிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முழு கூட்டி என்று ஒத்துக்கொள்ளலாம். சரிதானே? இப்போ அதுக்குரிய ட்ரிப்டபிள் இங்கே போட்டு இதை ஃபில் பண்ணி கொள்வோம். ஏஎக்ஸோர் பி நம்மள என்ன வரும் சொல்லுங்க. அப்போ இது 0 இது 0 1 1 1 1 0 0 வரப்போகுது. சரிதானே? இப்போ அடுத்தது ஏஎக்ஸோர் பிஎக்ஸோர் சிஏ ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம். சரிதானே? இது 3 எக்ஸோர் பண்ணோம்னா இப்படி வரும். சரிதானே? இப்போ அடுத்ததா ஏஎக்ஸோர் பியை எக்ஸோர் சி பண்ணுவோம். சரியா? இங்கே பாருங்க நல்லா. ஏஎக்ஸோர் பி வந்து இங்கே இருக்கு, எக்ஸோர் சி பண்ண போகிறோம். சரியா? இது வந்து 3ஐயுமே எக்ஸோர் பண்ணது. இது வந்து ஏஎக்ஸோர் பியை சியோட எக்ஸோர் பண்ண போகுது. சரிதானே? இப்போ எக்ஸோர் பண்ணுவோம். 0 0 இங்கே 0 பண்ணி வரும்போது 1 0 1 1 1 0 1 0 0 1. இப்போ நல்லா பாருங்களா, ஏஎக்ஸோர் பிஎக்ஸோர் சியும் ஏஎக்ஸோர் பியை எக்ஸோர் சி பண்ணதும் ஈக்குவலாக தான் வருது. சரிதானே? அப்போ இதில் இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? இது ரெண்டும் சமன் எழுதலாம். அப்போ இதை எழுதாமல் இதை எழுதலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இவருக்கு நீங்கள் எழுதிக்கொள்ளலாமா, இது மிக முக்கியமான ஒன்று. இங்கே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போடாமல் கூட விடலாம் இருக்கு. சரிதானே? அதாவது இதை மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுவோம். சி இன்னென்று இவரத்தை குறிப்பிட்டு காணும். சரிதானே? இங்கே 2 அரைக்கூட்டியை பயன்படுத்தி முழு கூட்டி உருவாக்க போகிறீங்கன்னா அங்கே போட போகிற சியை சி இன்னென்று குறிப்போம். சரிதானே? அந்த சி இன்னை என்ன பண்ணணும்? எல்லா இடத்தையுமே நீங்கள் சி இன்னுன்னு தான் போடணும். 2 அரைக்கூட்டியை பயன்படுத்தி முழு கூட்டியை நீங்கள் அமைக்க போகிறீங்கன்னா அங்கே போட போகிற சியை வந்து சி இன்னுன்னு தான் போடணும். இதே நார்மலாக முழு கூட்டி செய்ய போகிறீங்கன்னா சி என்று போட்டுக்கொள்ளணும். அப்போ இங்கே சி இன்னுன்னு போட்டிங்கன்னா அங்கேயும் சி இன்னுன்னு தண்ணி போடணும். இதுக்கு எங்களுக்கு நடந்த ப்ரொவின்ஷியல் பேப்பரில் மார்க்ஸ் கொடுக்க வேண்டாம்னு இருந்தது. அப்போ சி என்று போட்டாங்க, மார்க்ஸ் கொடுக்கல. சி இன்னென்று போட்டாங்கன்னா மார்க்ஸ் தந்துடுவாங்க. சரிதானே? அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருந்துருவோம். இப்போ அடுத்ததாக கெரிக்கு வருவோம். அங்கே பார்த்த கெரி என்ன? நம்ம அங்கே பார்த்த கெரி வந்து என்னென்னு பார்த்தோம். ஏபி சக பிசி சக என்னென்னு பார்த்தா ஏசி ஏசின்னு பார்த்தோம். சரிதானே? இப்போ இங்கே இருக்கிற கரியை எடுப்போம். சரியா? இங்கே இருக்கிற கரியை C1 எடுப்போம். சரிதானே? சும்மா C1 இங்கே எடுப்போம். நல்லா பாருங்களா, எது எக்ஸோர் ஆகும்போது ஏஎக்ஸோர் பியில் இன்னொரு இன்புட் வந்து சியோட பெருக்கப்படுது. சரியா? ஏஎக்ஸோர் பியில் இருந்து ஒன்று வந்து சியோட பெருக்கப்பட போகுது. சரியா? அப்போ ஏஎக்ஸோர் பி தர சி இன். சரியா? சி இன்னென்று குறிக்கணும். நம்ம கடைசியாக சி இன்னென்று குறிக்கணும். சரிதானே? இடத்தை குறிக்கிறதுக்கு சி இன்னெண்டா எல்லா இடத்தையும் சி இன்னென்று போடணும். அதனால் கடைசியாக சி இன்னென்று குறிக்கணும். நீங்கள் எக்ஸாமில் சி இன்னென்று போட்டு தான் எழுதணும். சரிதானே? நான் இங்கே விளங்கப்படுத்தப்போ அப்படி செய்யணும். அடுத்தது வந்து ஏபி வந்து கூட்டுப்படுவாங்க. ஓகேவா? இது கிளியர் தானே? இப்போ எனக்கு தேவை இந்த விடை. அப்போ நான் இந்த விடையிலேருந்து எப்படி இதை உருவாக்கலாம்னு பார்த்தோம்னா, இது ஒரு சொற்கோவை. சரிதானே? இங்கேயும் ஒரு சொப் விண்டர் மில்கி. இதை பார்த்தாலும் ஏதோ சொப் கூட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஏஎக்ஸோர் பிக்குரிய சொப் எனக்கு தெரியும் தானே. இதுக்காக தான் நம்ம தனியாக படிச்சுக்கொண்டோம். எக்ஸோருக்கும் எக்ஸ்னோருக்கும் உரிய சொப்போஸை தனியாக படிச்சுக்கொண்டோம். சரிதானே? எனக்கு அவ்வளோ முக்கியம். இப்போ ஏஎக்ஸோர் பிக்குரிய சொப்பை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நல்லா ஞாபகம் 1 விட்டு 1 வரும். அதை வச்சே மிச்சம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இவ்வாறு 1 விட்டு 1 பாடம். சரிதானே? தர சி சக ஏபி என்று வரப்போகுது. சரிதானே? இப்போ இது அவ்வளோ அடைப்பு நீக்கம் பண்ணும். ஏ பார் பி சி சக பி பார் ஏசி சக ஏபி என்று வரப்போகுது. சரியா? விஷயங்கள சரிதானே? இப்படி வரப்போகுது. இப்போ இதில் இந்த பியை பொது எடுக்கலாம். இந்த பியை பொது எடுக்கலாம். சரியா? இங்கேருந்து வரக்குள்ள பியை தானே ஃபஸ்ட்டு பொது எடுக்கலாம். ஏ பார் இல்லை. அப்போ பியை பொது எடுக்கலாம்னா இதில் பியை பொது எடுத்துக்கொள்ளலாம். பியை பொது எடுத்தோம்னா ஏ பார் சி சக ஏ என்று வரப்போகுது. சக பி பார் ஏ சி என்று வரப்போகுது. இதை பார்த்தோம்னா மிகமை விதி யூஸ் பண்ணலாம். மிகமை விதி யூஸ் பண்ணி பெருக்கி எடுத்தோம்னா பிஏ சக
பிசி என்று வரப்படும் சரிதானே சக பி பார் ஏ சி என்று வரப்படும் திரும்ப இங்கேருந்து வரக்குள்ள ஏ எப்போது எடுக்கலாம் இங்கேருந்து வரக்குள்ள ஏ தானே பொது எடுக்கலாம் அப்போ ஏ பொது எடுத்த வேண்டாம் இப்போ இங்கேருந்து வரக்குள்ள பிஏ பொது எடுக்கலாமே கேட்டீங்கன்னா அடைப்பு நீக்கம் பண்ணிட்டா இதை எடுத்து அதை திரும்ப அடைப்பு எடுக்க இல்லாதானே அப்போ இங்கேருந்து வரக்குள்ள ஏ தான் ஃபஸ்ட்டு பொது எடுக்கலாம் ஏ பொது எடுத்த வேண்டாம் பி சக பி பார் சி என்று வரப்போகுது சரிதானே சக பிசி என்று வரப்போகுது இப்போ இதை அடைப்பு நீக்கம் பண்ண வேண்டாம் ஏசி சக ஏபி சக பிசி என்று வரப்போகுது அதாவது நமக்கு தேவையான சி கிடைக்க போகுது அப்போ C1 சமன் சி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இங்கே வரப்போகிற சி அவுட்டும் அதே வெளியீட்டை தான் தரப்போகுது ஆனால் இருக்க போகிற வடிவம் தான் இந்த வடிவம் சரிதானே அப்போ 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஃபுல் அடர் மேக் பண்ணோன்னா இதான் விளக்கம் சரிதானே இதுக்குரிய நோட்ஸாக நீங்கள் அதில் நோட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை பழகிக்கணும் நோட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கேன் அங்கே சம்மன் போட்டு இதை எழுதிக்கொள்ளுங்க சிஇன் போட்டு சரியா அங்கே சிஇன் போடணுமா சிஇன் சரிதானே அங்கே சம்மன் போட்டு இதை எழுதிக்கொள்ளுங்க இது சமன் இதன்று காட்டிக்கொள்ளுங்க கேரி அவுட் போட்டு இதை எழுதிக்கொள்ளுங்க இது சமன் இதன்று காட்டிக்கொள்ளுங்க சரிதானே ப்ரொசஸர் அந்த சமன் இதன்று காட்டினா காட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரிடா இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம் அடுத்தது அடிக்கிற ஷார்ட் நோட்ஸ் பற்றி பார்ப்போம் சரிதானே இப்போ இதுக்குரிய எல்லாமே பார்த்துட்டோம் எப்படி 2 ஹாஃப் அடர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடர் சைடு நல்ல தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ என்ன விஷயம் என்றால் ஹாஃப் அடருக்குரிய ஷார்ட் நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோம்பலை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஏஎக்ஸோ பியும் அதுக்குரிய பொருள் சொப்பும் கரிக்கு ஏபிஎம் இருக்கு ஃபுல் அடருக்குரிய சம்மையும் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸோ பிஎக்ஸோ சி என்ன இருக்கு அதே மாதிரி அதுக்குரிய சொப்பும் பொஸ்ஸும் இருக்குது சரிதானே அதுக்குரிய சொப்பொஸ் எல்லாம் அப்படி வந்தேன்னு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திடுவேன் எக்ஸோர் 3 இன்புட் எக்ஸோருக்குரிய சொப்பும் பொஸ்ஸும் இருக்குது நான் இப்போ அவங்க எக்ஸோர் வராமல் அவடத்தை வந்து அண்ட் கேட்டும் ஓர் கேட்டும் நோட் கேட்டும் தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அந்த எக்ஸோர் கேட்டுக்கு போய் நம்ம என்ன போடணும் அடுத்த அந்த பொஸ் இல்லாட்டி சொப் 2ல் ஏதாவது ஒன்று உருவாக்கிட்டு அடுத்த கேள்வியை செய்யணும் சரிதானே இப்போ இதை பற்றி நான் இப்போ ஹாஃப் அடருக்கு செஞ்சு காட்டினேன் ஃபுல் அடருக்கு செஞ்சு காட்டணுமா நீங்கள் செஞ்சு பாருங்க சரிதானே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்னா கேட்கணும் இப்போ அடுத்ததாக கேரியை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏபி இல்லாட்டி ஏபி ப்ளஸ் ஏஎக்ஸோ பி டாட் சிஇன் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி சரிதானே இப்போ அப்படி இல்லாட்டி ஏபி சக பிசி சக ஏசி இப்போ நம்ம பார்த்து எல்லாத்தையும் தான் அங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க ஷார்ட் நோட் சொல்கிறேன் சரிதானே இப்போ கீழே இருக்கிற வேண்டி அந்த சொப்போஸை யூஸ் பண்ணி சர்க்கியூட் அமைக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கட்டும் காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸாக இருக்கட்டும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஃப்ளிப் ஃப்ளாப் இப்போ அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓகே இன்றையோட கிளாஸ் முடியுது சரி இன்றைய கிளாஸ் முடியுது